இந்த முட்டாய் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குல்ல, வேற எங்கேயும் இல்லைங்க, நம்ம சின்ன வயசுல யூஸ் பண்ண கமர்கட்டு முட்டாய் தான். நம்ம அண்ணன் கடைக்கு வந்துட்டு ஒரு பாக்ஸ் வாங்கிட்டு வந்தாரு. இது வந்து ரொம்ப ரேராவே கிடைக்குது அப்படிங்கறனால வந்து தேடி பிடிச்சி வாங்கிட்டு வந்தாராம். நம்மளுக்கு கொஞ்சம் கொடுத்தாரு, சாப்பிட்டு டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கணும் அப்படின்னு. அப்படியே அவ வீட்டுக்கு கொண்டு போன்னு சொல்லி பாக்ஸே எடுத்து கொடுத்துட்டாருங்க. அதாங்க நம்ம அண்ணன். கமர்குட்ட கூடவே பாத்தீங்கன்னா கலக்கலான ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா பாக்ஸும் கொடுத்தாரு. அமிர்தம் ஃபுட்ஸ் கம்பெனி அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் வந்துட்டு இந்த ஒரிஜினல் ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. சரி ஓகே, பாக்குறதுக்கு பால்கோவா ஸ்ரீவில்லிபுத்தூர் மாதிரி தான் இருக்கு, பட் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்மளோட கமர்கட்டை வந்துட்டு டேஸ்ட் பார்த்தரலாம். என்னடா அது இந்த பாக்ஸுக்குள்ள இவ்வளோ கமர்கட் இருக்கே, ஒருவேளை கவுண்டிங் பண்ணி பார்த்தரலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு முன்னாடியே பாக்ஸுக்கு வெளியிலே பார்த்தீங்கன்னா 100 முட்டாய் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பட் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம எண்ணி பார்த்தரலாம் அப்படின்னு சொல்லி கீழே கூட்டி எண்ணியாச்சு. 100 முட்டாய் கரெக்டாக இருக்குது. ஒவ்வொரு கமர்கட் பார்த்தீங்கன்னா அந்த செப்பரேட்டாக சீல் பண்ணப்பட்ட அந்த ஒரு கவருக்குள்ள தாங்க இருக்கு. ஓப்பன் பண்ணி பார்த்தா முட்டாயோட சைஸ் வந்துட்டு ஓரளவுக்கு பெருசாக தான் இருந்தது. சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தலாம் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டு பார்த்தா அந்த காலத்தில் நம்ம சாப்பிட்ட அதே கமர்கட் டேஸ்ட் தாங்க, சேஞ்சஸே கிடையாது. நெக்ஸ்ட் நம்ம டேஸ்ட் பண்ண போறது இந்த அமிர்தம் ஃபுட்ஸோட ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா தாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா பேக்கிங் எல்லாம் சூப்பராகவே இருந்தது. இந்த பேக்கிங்கை ஓப்பன் பண்ணி பால்கோவா எடுத்து வாயில லபக்குன்னு போட்டு சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட் டாப் நாஸ் தான் சொல்லணும், வேற லெவலில் இருக்குங்க. கமர்கட்டு பால்கோவா ரொம்ப பிடிச்சங்க. வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. டாடா, பை.